Okay students, இப்போ digital electronics அதில் வந்து next topic representation of Boolean or logical expressions. So Boolean expression நாலும் logical expression நாலும் ரெண்டு ஒன்று தான். Understand? So இப்போ இந்த Boolean expression வந்து நம்ம ரெண்டு ஃபார்ம்ஸில் வந்து represent பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். What are the two forms means sum of products form and another is product of sums forms. சரி, எதுக்காக இந்த ரெண்டு ஃபார்மில் நம்ம அந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும்? அதாவது லிட்ரல்ஸோடு இருக்கக்கூடிய அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸை எதுக்காக இந்த டூ ஃபார்ம்ஸ், எனி ஒன் ஆஃப் தீஸ் டூ ஃபார்ம்ஸ் அதில் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நம்ம லாஜிக் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணும்போது எதர் NAND கேட் ஆர் NOR கேட் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுவோம். Okay, that is the combination of NAND gates or the combination of NOR gates can be used to design the logical expressions, the circuit for logical expressions. Okay, so அந்த மாதிரியான சமயத்தில் வந்து either NAND gate இல்லைன்னா NOR gate யூஸ் பண்ணி பண்ணுற அந்த சமயத்தில் வந்து இப்போ NAND gate யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த சர்க்கியூட்க்கு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்மில் வந்து அது இருக்கணும். அதே மாதிரி நார் கேட்ஸை யூஸ் பண்ணி அந்த லாஜிக் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தட் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ். ஸோ இங்கே வந்து அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் இந்த ரெண்டு ஃபார்மில் ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. தட் மீன்ஸ் ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் ஃபார்ம்ஸ்லையும் மாற்றி எழுதிக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் ஃபார்ம்ஸில் இருக்கிற ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனை நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்ஸ்க்கு மாற்றிக்கலாம். அது எப்படின்றது லேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது இந்த ரெண்டு ஃபார்ம்ஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் அப்படின்ற இந்த டூ ஃபார்ம்ஸில் வந்து லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது எப்படி இருக்கும் அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, லேட்டர் ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் அது அந்த ஃபார்ம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன், பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் இருந்தால் அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின் ரெப்ரசன்டட் இன் த்ரீ வேஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லேயே இருந்தால் கூட அதை வந்து நம்ம த்ரீ வேஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சப்டிவிஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நார்மல் எஸ்ஓபி அப்படின்றது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட். இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி. ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி அப்படின்றது வந்து என்னன்றதை நம்ம அங்கே டிஸ்கஸ் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். Next, another form, another representation of SOP is canonical form. ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷன்ஸ் கூட த்ரீ வேஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, சேம் நார்மல் POS, ஓகே, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் POS, சிமிலர்லி canonical form of POS. ஓகே, ஸோ sum of products and product of sums can be represented in three subdivisions. Okay, so then what is the normal form of SOP? Normal SOP form. So இங்கே இருக்கிறது இதுதான் வந்து SOP form. இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ SOP அப்படின்னு சொன்னால் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ், மல்டிப்ளிகேஷன், அதாவது அந்த ஆப்ரேஷனை நம்ம வந்து மல்டிப்ளிகேட்டராக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தட் இஸ் டாட் மெத்தடில் வைக்கிறதுனால, டாட் ப்ராடக்டில் பண்ணுறதுனால, ஸோ அது வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம். தட் மீன்ஸ் ரெண்டு லிட்டர்ஸ் நடுவில் அண்ட் ஆப்ரேஷன் நடந்ததுன்னா நம்ம அதை ப்ராடக்ட்னு கூட எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்டு லிட்டர்ஸ்க்கு நடுவில் ஆர் ஆப்ரேஷன் நடந்தால் ஏதோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அதை வந்து சம் அப்படின்னு எடுத்துக்கலாம், எக்ஸப்ட் ஒரு சின்ன கண்டிஷன் தவிர மற்றபடி நம்ம சம்னு எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ். All the products are summed together to form the expression. Then we can call it as sum of product expression. Okay, so எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து நம்ம சம் பண்ணுறதுனால இதை வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் லாஸ்ட்டாக வந்து நம்ம மொத்தத்தையும் வந்து சம் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் எஸ்ஓபி ஃபார்ம். இது வந்து ஜென்ரலாக வந்து அன்ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஃபார்ம், தட் இஸ் அன்ஸ்டாண்டர்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, தென் வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட்? இது ஏன் அன்ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அன்ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. பாருங்கள், எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் இப்போது ஒரு ப்ராடக்டில் மேக்ஸிமம் லிட்டரல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன் திஸ் ப்ராடக்ட் தெர் இஸ் 3 லிட்டரல்ஸ். தெர் ஆர் 3 லிட்டரல்ஸ். ஒன்று ஏ, இன்னொன்று வந்து பி, இன்னொன்று சி. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன், ஓல் எக்ஸ்பிரஷன் பார்க்குறப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும், அதாவது மேக்ஸிமம் லிட்டரல்ஸ் வந்து எத்தனை இருக்குது, அதாவது எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது மேக்ஸிமம் லிட்டரல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ இதில் 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. பட் இந்த ப்ராடக்டில் வந்து 2 தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது எல்லா ப்ராடக்ட்லேயும் ஈக்குவலாக இல்லாமல், அந்த லிட்ரல்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருந்ததுன்னா, அதாவது சம் ப்ராடக்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் லிட்ரல்ஸ் ரீச் ஆகிருக்கும், சம் ப்ராடக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் லிட்ரல்ஸ் ரீச் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிறப்போ அதை வந்து அன்ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து மேக்ஸிமம் லிட்ரல் 3 இருக்குது, தட் இஸ் ரீச் ஆகிடுச்சு. இதுவும் மேக்ஸிமம் லிட்ரல்ஸ் ரீச் ஆகிடுச்சு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிட்ரல்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிட்ரல்ஸை ரீச் ஆகலை. தட் மீன்ஸ் இங்கே சி அப்படின்ற அந்த லிட்ரல் வந்து குறையுது. ஸோ we have to add that literal to standardize the normal SOP form, this normal SOP form. Okay, so இப்போ இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ப்ராடக்டில் வந்து அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிட்டரல்ஸ் வந்து ரீச் ஆகலையோ அந்த ப்ராடக்டில் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். என்ன சேஞ்சஸ் பண்ணுறது? ஓகே, அந்த சேஞ்சஸ் பண்ணிட்டா அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக மாறிடும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, சரி, அப்போது அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிட்டரல்ஸ் ரீச் ஆகாத அந்த ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணால் அது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிட்டரல்ஸ் ரீச் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி, இப்போது ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் அன்ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி எக்ஸ்பிரஷன் அந்த ப்ராசஸ் எப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். Okay, we should multiply, for example, x plus x bar to include the missing literals for the individual product where the corresponding literal is missing. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, எந்த ஒரு ப்ராடக்டில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிட்ரல்ஸ் ரீச் ஆகலையோ அந்த இடத்துல இருக்கிற அந்த மிஸ்ஸிங் லிட்ரல்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி ஆட் பண்ணணுமா, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார், அதாவது அந்த லிட்டரில் எந்த லிட்டரல் மிஸ் ஆகுதோ அந்த லிட்டரில் வந்து நம்ம எந்த ஃபார்மேட்டில் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ப்ராடக்டில் வந்து சிங்கிறது வந்து மிஸ் ஆகுது. ஸோ அந்த சியை வந்து நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சி பிளஸ் சி பார், இந்த டேர்மை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுமா அப்படின்றத நம்ம இங்கே ஒரு கொஷினை ரைஸ் பண்ணலாம். பட் சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பிளஸ் சி பார் இஸ் நத்திங் பட் 1 அக்கார்டிங் டு negation property of Boolean algebra. Okay, so that 1 can be multiplied to this product, then we have the same result. Okay,
ஸோ இதை வந்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த வேல்யூ மாறாது. Why? Because the result of this term is 1. C plus C bar is 1. So that we are multiplying the missed literals. Missed literal. இந்த இடத்துல என்ன மிஸ் ஆயிருக்கு? C plus C bar அப்படின்றது மிஸ் ஆயிருக்கு. சாரி, Cன்றது மிஸ் ஆயிருக்கு. அந்த C ஆட் பண்ணோம்னா டைரெக்டாக C நீங்கள் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இப்படி மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ C ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? 1 ஆக்சுவலாக இங்கே வந்து 1 மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த 1 மல்டிப்ளை பண்ணுறப்போ அந்த 1ன்றது வந்து இதுக்கு ஈக்குவல் ஆகுது. தட் இஸ் C plus C bar. ஓகே, அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பட் we cannot multiply C directly. ஓகே, ஸோ சியை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல அதோட வேல்யூ மாறிடும். ஓகே, C plus C bar மல்டிப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ மாறாது. Understand? So that we are multiplying C plus C bar to this product. Okay? So அதுதான் இங்கே நம்ம பண்ணுறோம். That is y is equal to A, B, C. A dot B dot C அதை விட்டுட்டோம். Next plus A dot B bar dot C plus C bar, that is 1. Okay? Next A, B, C bar. ஸோ இந்த இந்த ப்ராடக்ட்லேயும் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. எங்கே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ரீச் ஆகலையோ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அந்த டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஒருவேளை இதுலேயே பி மிஸ் ஆயிருந்ததுன்னா B plus B bar, ஏ மிஸ் ஆயிருந்ததுன்னா A plus A bar அப்படின்றத மல்டிப்ளை பண்ணணும். சரி, இப்போது பாருங்கள், இதுவும் நார்மல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான். ஓகே, ஏ வெறும் ஏ இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பி சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? பி சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ இது கூட என்னென்ன ஆட் பண்ணணும், தட் இஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பி ப்ளஸ் பி பாரையும் மல்டிப்ளை பண்ணணும், டாட் சி ப்ளஸ் சி பாரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் மிஸ் ஆகிருந்தாலும் அந்த லிட்டரல் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி. ஓகே, ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலிமா உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் கூட மல்டிப்ளை ஆகும்போது இந்த இடத்துல ஏ பி பார் சி அது ஒரு ப்ராடக்ட் ஆகும், ப்ளஸ் ஏ பி பார் சி பார் அது ஒரு ப்ராடக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் நீங்கள் பார்க்கும்போது எல்லா ப்ராடக்ட்லேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் லிட்டரல்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஓபி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஓபியில் இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் can be represented by a truth table. ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஒரு ட்ரூத் டேபிள் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். அந்த ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த கெனானிக்கல் ஃபார்மில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஓபி, தட் இஸ் கெனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஓபி. ஸோ கெனானிக்கல் ஃபார்ம் அப்படின்றது வந்து எப்படின்னா, அந்த எஸ்ஓபியில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு நேம் வைக்கிறோம் அக்கார்டிங் டு திஸ் டேபிள். ஸோ அந்த நேம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3 வேரியபிள்ஸ், அது வந்து அந்த 3 வேரியபிள்ஸில் வந்து நம்ம எதர் 0 or 1 அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்படி தான் லோட் பண்ண முடியும். Because they are binary variables. Understand? So 3 variables A, B, C அப்படின்ற இந்த 3 variables இருக்கும்போது we can apply 2 power 3, that is 8 combination of inputs. Okay, so the 3 variables can be represented in 8 ways. Okay, so A, B, C
இது வந்து நம்ம அந்த காம்பினேஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது ஆல் ஆர் ஜீரோ, நெக்ஸ்ட் A0 B0 C1, ஸோ அது மாதிரி 8 காம்பினேஷன்ஸ் இங்கே இருக்கு. Beyond that we cannot apply any value for that variables. Okay, ஸோ இப்போ இந்த 8 ஃபார்ம்ஸ், அதாவது இந்த 8 காம்பினேஷன்ஸை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் ஏபிசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 இருக்கிறதெல்லாம் பார் போட்டுக்கோங்க. அஃப்கோர்ஸ் அது 1 கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 இருக்கிறதெல்லாம் பார் போட்டுக்கோங்க. 1 இருக்கிற பிளேஸை பார் இல்லாமல் நார்மல் லிட்டரில் அதை எழுதிக்கணும். ஓகே, ஸோ ப்ராடக்ட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது, இதை வந்து ப்ராடக்ட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது 0 இருக்கிறதெல்லாம் பார்ஸ் போட்டுக்கணும். ஓகே, தட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி லிட்டர்ஸாக போட்டுக்கணும். 1 இருக்கிற பிளேஸில் இருக்கிற லிட்டர்ஸை வந்து நார்மல் லிட்டர்ஸை நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ A0 B0 C0 அப்படின்னு சொன்னால் A பார் B பார் C பார். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் நம்ம இங்கே எல்லாத்துக்கும் வந்து 1 1 1 அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது அர்த்தம் இங்கே. ஸோ இப்போது 1 அப்ளை பண்ணால் இங்கே 0 வந்துச்சுன்னா அந்த 0 கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் A பார். சிமிலர்லி இங்கே 1 அப்ளை பண்ணும்போது 0 வந்துடுன்னா இதுவும் ரெப்ரசன்டட் பை B பார். இது 0 இருக்கிறதுனால C பார். ஓகே, ஸோ ரெண்டாவது இன்புட் பார்க்கும்போது, தட் இஸ் இங்கே 1 அப்ளை பண்ணுறோம், இங்கே 0 வருது, ஸோ A பார் போட்டுக்கிறோம். 1 அப்ளை பண்ணுறப்போ 0 வரதால இதையும் B பார்னு போட்டுக்கிறோம். இங்கே 1 அப்ளை பண்ணுறோம், அது அப்படியே வருது, ஸோ C அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி 8 காம்பினேஷன்ஸை 8 காம்பினேஷன்ஸை வந்து நம்ம 8 ப்ராடக்ட்ஸாக நம்ம இங்கே எழுதிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த 8 ப்ராடக்ட்க்கும் ஒரு நேம் கொடுக்குறோம், ஒவ்வொரு நேம் கொடுக்குறோம், இண்டிவிஜுவல் நேம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை வந்து மின் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மின் டேர்ம்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த கான்செப்ட் லாஸ்ட்டில் சொல்கிறேன். மின் டேர்ம்ஸ் அண்ட் மேக்ஸ் டேர்ம்ஸ்ன்னு வரும் அந்த கான்செப்ட்டு. ஸோ அதை பற்றி லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 8 ப்ராடக்ட்ஸ்க்கும் மின் டேர்ம்ஸ் அப்படின்ற பேர் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மின் டேர்ம் 0. ஓகே, மின் டேர்ம் 0. ஸோ மின் டேர்ம் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஓகே, ஸோ மின் டேர்ம் 0 அப்படின்னு சொன்னால் M0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் மின் டேர்ம் 1, மின் டேர்ம் 2, மின் டேர்ம் 3, மின் டேர்ம் 4, மின் டேர்ம் 5, 6, 7. ஸோ தட் இங்கே வந்து M0, M1, M2, M3 and so on up to M7. ஓகே, ஸோ மின் டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஒருவேளை இங்கே D அப்படின்ற இன்னொரு வேரியபிள் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த காம்பினேஷன் will goes up to 16 combinations. Okay, 0 to 15. Totally 16 combinations. அப்போ அந்த காம்பினேஷன்ஸ்க்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே D பார்ன்றது வந்து இன்னொரு வேரியபிள் ஆட் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ஹெக்ஸாடெசிமல் பைனரி ஃபார்மில் இருக்கிற ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ்க்கு வர்ற அந்த ஃபார்மேட் வரும். ஸோ அத்தனை காம்பினேஷன்ஸ் வரும். அப்போது வந்து நம்ம இந்த வேரியபிள்ஸ் D வேரியபிள் கூட யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்பயும் இது வந்து M0 தான். ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போது இந்த 3 வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ தட் 8 காம்பினேஷன்ஸ், அந்த 8 காம்பினேஷன்ஸை நம்ம வந்து ப்ராடக்டாக எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறோம், மின் டேர்ம்ஸ். இந்த ப்ராடக்டை டோட்டலாக வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து என்ன சொல்லலாம்னா மின் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு நேம். தட் இஸ் இது வந்து 0 ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால M0, 1 ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால M1 அப்படின்ட்டு அப் டு M7 வரைக்கும் நம்ம எழுதிக்கணும். ஸோ இது பேர் வந்து மின் டேர்ம்ஸ். இது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்மால் எம்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே கேபிட்டல் M அப்படின்னு போட்டிங்கன்னா மேக்ஸ் டேர்ம்ஸ்னு வரும். அது வந்து POS ஃபார்மில் நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி, இப்போ மின் டேர்ம்ஸ் போட்டாச்சு. தென் we can write this standard form of SOP
into canonical form. Okay, எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஓபி அங்கே இருக்கிற அதே எஸ்ஓபி தான் இது. ஓகே, ஸோ இப்போ இந்த எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஓபியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு மின் டேர்ம் நேம் என்ன அப்படின்றத நம்ம அங்கே ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஏபிசி ஏ டாட் பி டாட் சி இந்த டேபிளில் அதுக்கு பேர் என்ன M7. தட் இஸ் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி டாட் சி அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் வந்து M7. ஸோ தட் வி கேன் புட் M7 ஃபார் தட் ப்ராடக்ட். Understand? Similarly, next A B bar C. A B bar C means A B bar C, that is 101, which can be represented in the form of min terms as M5. Okay, so that we can put M5 for this product. Similarly, we can put M4 for this product and M6 for this product. That is, it is 100, it is 110. Understand? Finally, add all the products, that is all the min terms. All the min terms. எல்லா min terms வந்து add பண்ணா அதுதான் வந்து canonical form. Okay, so actually இது எப்படி எழுதக்கூடாது, so sum of M4 and M5, M6 and M7. So இது வந்து summation symbol. இது வந்து இப்படி கூட எழுதிக்கலாம், that is sum of min terms. என்னென்ன அந்த min terms numbers என்னென்ன இருக்கு, இல்லை 4 இருக்கு, இல்லை 5 இருக்கு, இல்லை 6 இருக்கு, இல்லை 7 இருக்கு. So that 4, 5, 6, 7 அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். So this is the canonical form representation of SOP form. So next, product of sums. So product of sums அப்படின்னு பார்க்கும்போது number of sum expressions are producted together to form the product of sums. So இந்த expression மாதிரி இருக்கும். Okay, so இதுலேயும் normal POS form, standard POS form and canonical POS form. So normal POS form, product of sums ஃபார்ம்ன்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிட்ரல்ஸ் எல்லாம் வந்து சம் பண்ணி வச்சுருப்போம், அதை வந்து ஒரு குரூப் ஆஃப் சம் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஏபிசி அப்படின்ற இந்த 3 லிட்ரல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 லிட்ரல்ஸை நம்ம வந்து சம் பண்ணி வச்சுருப்போம். சம் பண்ண அந்த குரூப்பை வந்து ஒரு அதான் குரூப்பை ஃபார்ம் பண்ணி வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு இது ஒரு சம் குரூப், இது வந்து ஒரு சம் குரூப். ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லா சம் குரூப்ஸையும் வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ராடக்ட் பண்ணுறப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பேர் என்னென்னா ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ். ஓகே, ஸோ இதுலேயும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அன்ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்றத நம்ம பார்க்குறப்போ இது வந்து அன்ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். வை பிகாஸ் இந்த சம் குரூப்பில் லிட்ரல்ஸ் 3 லிட்ரல்ஸ் இருக்குது, இதில் 2 லிட்ரல்ஸ் இருக்குது, இதில் 3 லிட்ரல்ஸ் இருக்குது. ஸோ தட் the maximum number of literals required for to fulfill this expression is 3 literals. Okay, but in the second sum group 1 literal is missing, that is C literal is missing. Okay, so அந்த C வந்து மிஸ் ஆகிருக்கனால அந்த C வந்து இது கூட இன்க்ளூட் பண்ணணும், அந்த ப்ராடக்டில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாண்டர்ட் POS ஃபார்ம் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we should add, for example, x dot x bar. ஸோ எந்த லிட்டரல் மிஸ் ஆகுதோ அந்த லிட்டரலில் இந்த ஃபார்மேட்டில் இது கூட ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ C மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் C டாட் C பார் இதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் அதோட வேல்யூ மாறாது.
Why? Because C dot C bar is equal to 0. C dot C bar 0 ன்றதுனால இப்போ A, so A plus B bar plus 0. So அந்த 0 க்கு பதிலா நம்ம இங்க C dot C bar add பண்ணிக்கலாம். C dot C bar இந்த இடத்துல நம்ம ஆட் பண்றது மூலமா நமக்கு வந்து இதோட ப்ராடக்ட் இதோட சம் இது மிக்ஸ் ஆகாது, தட் இஸ் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ தட் we can add C dot C bar to this sum. ஸோ அப்படியே ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் அப்படியே இருக்கிறோம், சம் குரூப் அப்படியே இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து C dot C bar ஆட் பண்ணுறோம். ஸோ தட் என்ன கிடைக்கும்? அக்கார்டிங் டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி A plus B bar plus C அது ஒரு குரூப் ஆகும். நெக்ஸ்ட் A plus B bar plus C bar அது ஒரு குரூப் ஆகும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலி திஸ் சம் இஸ் ரிட்டன் டைரக்ட்லி. ஓகே, ஸோ இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் POS. Understand? So next we go for canonical POS form. Canonical POS form சேம் அதே மாதிரி டேபிள் போட்டுக்கணும். பட் இந்த இடத்துல வந்து இந்த லிட்டரல்ஸை வந்து நம்ம எப்படி சம் டேர்ம்ஸில் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் A plus B plus C அப்படின்றத எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இருந்தால் டைரெக்டாக எடுத்துக்கணும், 1 இருந்தால் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும், தட் இஸ் பார் போட்டுக்கணும். எந்த லிட்டரலுக்கு வந்து 1 இருக்கோ அந்த லிட்டரலுக்கு வந்து நீங்கள் லிட்டரலுக்கு வந்து 0 இருக்கோ அந்த லிட்டரில் வந்து டைரெக்டாக அப்படியே எழுதிட்டு எந்த லிட்டரலுக்கு வந்து 1 இருக்கோ அந்த லிட்டரில் வந்து நீங்கள் பார் போட்டுக்கணும், ஆப்போசிட்டாக போட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே 0 இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 0 அப்படியே எடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம 1 சப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தோம், பட் இங்கே வந்து 0 சப்ளை பண்ணுற மாதிரி. இப்போ A வந்து 0 அப்ளை பண்ணால் அவுட்புட் A 0 கிடைச்சதுன்னா தட் இஸ் அவுட்புட் இஸ் ஆல்சோ A. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் B 0னா இங்கே 0, தட் இஸ் B. C 0னா இங்கே 0 கிடைக்கிறதுனால Cன்னு எழுதிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 0 அப்ளை பண்ணி இங்கே 1 வச்சதுன்னா இந்த சியை வந்து C பார்னு எழுதிக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ எங்கெல்லாம் 1 வருதோ அதுக்கு வந்து நம்ம பார் இண்டிகேட் பண்ணிக்கணும். ஸோ தட் இந்த அந்த சம்ஸ் வந்து சம் டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எதுக்காக இந்த மாதிரி ஆப்போசிட்டாக பண்ணுறோம்? தட் இஸ் மின் டேர்ம்ஸ், தட் இஸ் கனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் SOP. அதில் போட்ட டேபிளில் வந்து 1 இருந்தால் டைரெக்டாக எடுத்துக்கிட்டோம், 0 இருந்தால் பார் போட்டுட்டோம். பட் இங்கே வந்து 0 இருந்தால் டைரெக்டாக எடுத்துகிட்டு 1 இருந்தால் பார் போட்டுக்கிறோம். எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டர்சேஞ்சிங், அதாவது POS ஃபார்ம்லேருந்து SOP ஃபார்முக்கு மாற்றுறதுக்கும் SOP ஃபார்ம்லேருந்து POS ஃபார்முக்கு மாற்றுறதுக்கும் இந்த கன்சிடரேஷன் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது லேட்டர் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறோன்னா இந்த சம் டேர்ம்ஸை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். இதை வந்து மேக்ஸ் டேர்ம்ஸ், இந்த சம் டேர்ம்ஸை வந்து மேக்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ மேக்ஸ் டேர்ம் ரெப்ரசன்டேஷன் இது வந்து 0ன்றதுனால M0, Mன்றது வந்து கேபிட்டல் போட்டுக்கணும். Why? Because they are max terms. Understand? So max terms M0, M1, M2, M3, M4 up to M7. Understand? So that இப்போ வந்து இந்த max terms அந்த எக்ஸ்பிரஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷனுக்கு எந்தெந்த மேக்ஸ் டேர்ம்ஸ் வருதோ அதை வந்து கீழே எழுதிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A plus B plus C அது எங்கே இருக்குது? A plus B plus C, தட் இஸ் M0. அதுக்கு வந்து M0ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து A plus B bar plus C. ஸோ அதுக்கு வந்து A plus B bar C. ஸோ அதுக்கு வந்து M2ன்றது எழுதிக்கிறோம். சிமிலர்லி இது M3, இது வந்து M3, இங்கே வந்து M1. ஸோ அதை ஆர்டரில் எழுதிக்கிறப்போ இது பேர் என்னன்னா ப்ராடக்ட் சிம்பிள். இட் இஸ் நாட் பை. ஓகே, இது இஸ் a சிம்பிள் ஃபார் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் சிம்பிளை எழுதிக்கிறோம்.
பைனா இதுக்கும் அதுக்கும் பைக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா பை ப்ராடக்ட்ன்றது வந்து இப்படி போகும். ஸோ ப்ராடக்ட் சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் M0, it is one of the sum term, M1, M2, M3. Where are all the other sum terms? Okay, so இதை இப்படி கூட இருக்கலாம், that is product of M of 0, 1, 2, 3 like that. Okay, so இப்போ மின் டேர்ம்ஸ் அண்ட் மேக்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது மின் டேர்ம்ஸ்னால் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நம்ம மின் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மின் டேர்ம். ஓகே, ஸோ இந்த மின் டேர்மை வந்து நம்ம எம் ஸ்மால் எம்மில் அது எத்தனாவது நம்பரில் வருதோ அந்த டேபிளில் அந்த நம்பரை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து M7. ஓகே, ஸோ சிமிலர்லி இது வந்து பார்த்தீங்கன்னா 1, 0, 1 means M5. அதே மாதிரி இது வந்து 1, 0, 0 that is M4. இது வந்து பார்த்தீங்கன்னா M6. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த மாதிரி மின் டேர்ம்ஸை நம்ம எழுதிக்கிறோம். அதே மாதிரி இது வந்து மேக்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா M0, இது வந்து M2, this M3, and finally this M1, capital M. So now what are min terms and what are max terms? So yeah, and the min terms and max terms அப்படின்ற பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ மின் டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் மினிமம் சாட்டிஸ்ஃபைபிலிட்டி அப்படின்றது அர்த்தம். மேக்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் the terms used for maximum satisfiability. What is that? Min term means the term used for minimum satisfiability. And what is max term means? Max term is the term used for maximum satisfiability. Okay, so what is meant by satisfiability? என்ன நம்ம இந்த மினிமம் சாட்டிஸ்ஃபைபிலிட்டின்னா என்ன, மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபைபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ பாருங்கள், இது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மின் டேர்ம்ஸ், தட் இஸ் மினிமம் சாட்டிஸ்ஃபைபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத நம்ம அங்கே பார்க்குறோம். இப்போ M7 அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மின் டேர்ம், தட் இஸ் எ ப்ராடக்ட். ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த M7ன்றது வந்து மினிமம் சாட்டிஸ்ஃபைபிள் ப்ராடக்ட். அதாவது சம் ஆஃப் ப்ராடக்டில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் நடுவில் வந்து நம்ம சம் யூஸ் பண்ணுறதுனால if any one of the min term is true, that means it is providing the result 1, okay, then whole expression will be logic 1. The result of whole expression will be logic 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 4 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த 4 ப்ராடக்ட்ஸில் எந்த ஒரு ப்ராடக்ட் ரிசல்ட் 1 கொடுத்தாலும் அவுட்புட் வில் பி 1. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள், இதில் வந்து இது வந்து ஃபால்ஸ், இது வந்து ஃபால்ஸ், இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா கூட, if any one of the min term is giving the result logic 1, then output of the expression is logic 1. Understand? So that there is minimum satisfiability, அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் சாட்டிஸ்ஃபைபிலிட்டி. இதில் எது ஒன்றா இருந்தாலும் அவுட்புட் வந்து லாஜிக் 1 ஆகிடும். மற்றதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ தட் மினிமம் சாட்டிஸ்ஃபைபிள். ஓகே, ஸோ இங்கே வந்து இது வந்து மேக்ஸ் டேர்ம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபைபிலிட்டி. மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபைபிலிட்டினா இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்டும் 2ஆக இருந்தால் தான் அவுட்புட் வில் பிகம் 2. தட் இஸ் இது எல்லாமே வந்து லாஜிக் 1ஆக இருந்தால் தான் அவுட்புட் வந்து லாஜிக் 1 ஆகும். இல்லை, இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் சம் குரூப் இஸ் 0, தட் இஸ் மேக்ஸ் டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 1.0.1.1 அவுட்புட் வில் பிகம் 0.